அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். இப்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டுக்கோங்க. கப் வந்து சேம் கப்பாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பாலேயே தான் நம்ம தண்ணி அளந்துக்கணும். நான் 3 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக தண்ணியே வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றும் போது தான் அது குழஞ்சி நல்லா குழைவாக வரும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 விசிலுக்கு விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். மல்லி இலை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இப்போது தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி எல்லாத்தையுமே தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண முந்திரி எல்லாத்தையுமே தனியாக வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே நெய்லேயே பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளித்ததையும் முந்திரியும் சேர்த்து நம்ம பொங்கலில் சேர்த்து கிண்டி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ சுட சுட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, சாம்பார் அது மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் தேங்காய் சட்னியோடு இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.